நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கின்ற வல்லமுள்ள நாமத்தினால உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளிலே ரூத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பாக்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நகோமி என்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதாகமம் இப்படியாய் சொல்லுகிறது. தேசத்திலே பஞ்சம் வந்த போது தன் கணவனோடும் தன்னுடைய 2 குமாரர்களோடும் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு அகதியாய் அடைக்கலமாய் போய் சேர்ந்து தங்கள் உயிரையும் காப்பாற்றி கொண்டு பஞ்சத்தில் இருந்து விடுவித்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழலாம் என்று போனார்கள். போன தேசத்திலே அவர்களுக்கு இழப்புகள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. முதலாவதாய் தன்னுடைய கணவன் மரித்து போனான். நகோமி என்கிற அந்த பெண் துடிதுடித்து போனாள். அதன் பிற்பாடு 2 குமாரர்களும் ஒருவர் பின் ஒருவராய் மரித்து போனார்கள். அவள் தன் கணவனையும் தன் குமாரர்களையும் இழந்து தனித்தவளானாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தனித்து வாழ்ந்த இந்த நகோமியுடைய வாழ்க்கையில கசப்பு வேதனையாய் மிகுதியாயும் மிஞ்சி இருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுக்க கசந்த அனுபவமா இருந்தது. கணவனை இழந்தேன், 2 மகன்மாரையும் இழந்தேன், இப்பொழுது தனியே இருக்கிறேனே என்ற ஒரு கவலையும் துன்பமும் நகோமியை எப்பொழுதும் வாட்டி வதைத்தது. அந்நிய தேசத்திலே தனித்தவளானாள். ஆனா அவளுக்குள்ள மீண்டும் ஒரு ஆசை வந்தது. தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பினால் அங்கு நிம்மதியாய் கடைசி நாட்களை கடத்தலாம் என்று நினைத்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்தாள். அவள் தன்னுடைய குமாரனுடைய மனைவியோடும் சேர்ந்து வந்ததை பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் அங்கு வாழ்ந்த போது அவருடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படக்கூடியதாக இருந்தது. தேவனாகிய கர்த்தர் நாம் எவ்வளவு இழந்தாலும் அந்த இழப்புக்கு பதிலாய் தேவன் நம்மை நினைவு கூர்ந்து ஈடு செய்து அதை சரி செய்கிற தேவனாயிருக்கிறார். கணவனையும் 2 மகன்மாரையும் இழந்து தனித்தவளான இந்த நகோமியுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்பினார். இழந்து போனதை மீண்டும் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இன்றும் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து தனித்தவர்களாய் தவிக்கிறவர்களாய் உங்களோட வாழ்க்கை இன்றைக்கு இருக்குமானால் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் இழப்புகளை ஈடு செய்கிற கர்த்தர். அவர் ஈடு செய்கிறதுக்கு இணையாய் அவருக்கு ஒப்பாய் யாரும் இல்லை. அவர் தான் அவருக்கு இணையாய் இருக்கிறார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த நகோமியுடைய வாழ்க்கையில ஒரு பேர பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை அவளுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த பிள்ளை அவளுக்கு ஆறுதல் செய்கிறவனாய் மாத்திரமல்ல, ஆத்மாவுக்கு அவளுடைய முதிர் வயதிலேயும் அவளை ஆதரிக்கிறவனாய் பராமரிக்கிறவனாய் உதவி செய்கிறவனாய் இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நகோமியை நினைவு கூர்ந்து இழந்து போன அவளுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டுவதை பார்க்கிறோம். இன்றைய நாள்ல உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், துன்பமும் தொடக்கமுமாய் துன்பம் முடிவுமாயும் அது காணப்படலாம். இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையின் இழப்புகளை சரி செய்ய வருகிறார். இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முதிர் வயதுல கூட இந்த நகோமியை பராமரிக்கிற தேவனை பார்க்கிறோம். ஒரு பேர குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை மூலமாய் அவனை வளர பண்ணி
அந்த குழந்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்கிற தேவனை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களை முதிர் வயதிலையும் தாங்குகிறவராய் அதுக்குரிய வழிகளை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தர வல்லவராய் இன்றும் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய இழப்பு மிகப்பெரியது, அதுக்கு ஈடு செய்ய யாராலும் முடியாதுதான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இழப்பை ஈடு செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்றைய நாள்ல நான் உங்களுக்காய் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உங்களோட வாழ்க்கையில இன்றைய நாள்ல நீங்க அநேகத்தை இழந்த வேதனையிலையும் வலியிலையும் துன்பத்திலையும் ஆண்டவர் என்னை மறந்தார் கைவிட்டார் என்று கூட நீங்க சொல்லுகிற அளவுல இருக்கலாம். இன்றைய நாள்ல நீங்க என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். உங்களோட வாழ்க்கையை மீண்டும் ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். உங்களோட ஆத்மாவை ஆறுதல் செய்வார். உங்களோட வாழ்க்கையை மீண்டும் சரி செய்ய வல்லவராய் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். ஜெபிப்போமா? நாங்கள் இப்பொழுது இணைந்து அன்புள்ள தேவனை உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து தவித்த நகோமியை போல இன்றைய நாட்கள்ல ஆண்டவரே அநேகர் தங்களுடைய அநேக அன்புக்குரியவர்களை இழந்து வியாதி நிமித்தம் சுகத்தை இழந்து பிரச்சனைகள் நிமித்தம் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து பண பிரச்சனைகள் கடன் சுமையின் நிமித்தம் நிம்மதியை இழந்து நித்திரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவன் முதிர் வயதுல உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருப்பான் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசுவை இவருடைய வாழ்க்கையில நீங்க ஆறுதல் செய்து அவங்களை ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. அவளை துக்கப்படுத்துகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அழிந்து போகும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலனும் ஜீவனும் அவருடைய ஜீவ நாளெல்லாம் அவர்களை பின்தொடரும்படி ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்கிறதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க இழந்து போனதுக்கு பதிலாய் உங்களை ஆறுதல் படுத்தி ஆதரிக்கிற தேவனாய் வெளிப்பட்டிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.